ஆஃப்டர் பாபநாசம் தூங்காவனம்க்கு அப்புறமே நிறைய படங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தமிழ் மூவில. Same thing we are doing again and again. மலையாளத்துல டிஃப்ரெண்டான ரூல்ஸ் எல்லாம். Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Taste Daily. Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆஷா சரத்னா அவங்க பயங்கர போல்டா ரொம்ப டெரரான ஒருத்தவங்க அப்படியே இல்ல ரொம்ப சாஃப்டானவங்க. It's situational. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. ஓகே. கொஞ்சம் பாவமா இருக்க இடத்துல பாவமாயிடுவாங்க. ஆஃப்டர் பாபநாசம் தூங்காவனம்க்கு அப்புறமே நிறைய படங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தமிழ் மூவில. பட் அது நிறைய இல்லாம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? Same thing we are doing again and again. மலையாளத்துல டிஃப்ரெண்டான ரூல்ஸ் எல்லாம். ஒர்க்கிங் வித் கமல் சார் பாபநாசம் டைம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்களெல்லாம் பேசுற மாதிரி எனக்கு தமிழ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. நான் படிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் நல்லா தமிழ் கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூல தமிழ் எங்களுக்கே தமிழ் அந்த கவிதாத்மகம் கவிதையெல்லாம் சொல்லி அப்படிதான் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷூட்டிங் தொடங்குறதுக்கு ஒரு 1 month பிஃபோர் தான் ஜித்து சாரை கால் பண்ணி சொன்னாங்க வெல்கம் டு பாபநாசம். அப்ப எனக்கு பாபநாசம் வந்து பேரு தெரியாது. அப்ப கேட்டாங்க வாட் கேட்டாங்க திருஷ்யம் வெல்கம் டு தமிழ் திருஷ்யம். அந்த இந்த மூமெண்ட் கமல் சார் எப்போ நான் அவரோட எனக்கு ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் கமல் சார். சச் எ குட் ஆக்டர், சச் எ குட் டான்சர். ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த காலத்துல நீங்க சொல்லுது இல்லையா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் மோர் தேன் திஸ் டைம் பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் கூட எனக்கு சொல்லலாம் அந்த மாதிரி. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த இன்டர்வியூல ஆஷா சரத் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஸோ பாபநாசம் ஐ திங்க் 10 years ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ அந்த படத்துல நான் அந்த படம் பார்க்கும்போதுலாம் உங்களை பார்க்கும்போது பயங்கர ஒரு டெரரா இருக்கும். சரி உங்களை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்லயும் அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். நான் ரொம்ப டெரரா அப்படியா இல்லை ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனா? நாங்கள நீங்க தான் சொல்லணும். இல்லை நாங்கள் லைக் அதில் பார்க்கும்போது ரொம்ப டெரராக ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. பட் ரியலில் எப்படி நீங்கள் ரொம்ப சாஃப்டானாலா இல்லை அப்படியே டெரரான அப்படி தானே? பாவம் தான். பாவமா? பாவம் தான். எல்லார்கிட்ட கேட்கணும். வீட்டில் யார்கிட்ட கேட்காத அவர் சொல்லுவீங்க இல்லை அப்படிதான் சொல்லுவீங்க. இல்லை வீட்டில் கேட்டாதான் உண்மை. வீட்டில் கேட்டாதான் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். பட் நான் சொல்லுவீங்க நான் பாவம் தான். இல்லை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆஷா சரத்னா அவங்க பயங்கர போல்டா ரொம்ப டெரரான ஒருத்தவங்க அப்படியே இல்லை ரொம்ப சாஃப்டானவங்க? சிச்சுவேஷனல். சிச்சுவேஷன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் பாவமா இருக்க இடத்துல பாவமாயிடுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் மாதிரி இந்த பாவம் சீரியஸ் அதெல்லாம் மாறிடுவாங்க. பேசிக்லி ஐ எம் a cool person. சூப்பர். ஸோ ஐ திங்க் பாபநாசம், தூங்காவனம், அன்பறிவு இந்த படங்கள் வரிசையா நாங்கள் ஆஃப்டர் பாபநாசம் தூங்காவனம்க்கு அப்புறமே நிறைய படங்கள் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தமிழ் மூவில. பட் அது நிறைய இல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? மெயின்லி அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி போலீஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டான மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த என்னோட கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். சாரி ஃபார் தேட். அந்த ஸ்ட்ரிக்ட் கேரக்டர்ஸாக மோர் வந்தாங்க. ஸோ அதனால எனக்கு அது வேணுமோ வேண்டாமோ கன்ஃபியூஷன் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை அந்த டைமில் நான் முழுசாக துபாயில் இருந்தாங்க. இப்போ நான் கூடுதல் கேரளாலேயும் கொஞ்சம் துபாயில் இருக்காங்க. அந்த டைமில் கூடுதல் துபாயில் கொஞ்சம் கேரளாவில் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் இங்கோட்டு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ட்ராவல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதனால தான் அந்த குழந்தைங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க. எல்லாம் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் அந்த கேப் வந்தது. ஸோ அந்த ஒரு கேப் அந்த சிச்சுவேஷனால இதாயிடுச்சு. பட் அந்த ஸ்ட்ரிக்டான கேரக்டர்ஸ் உங்களுக்கு பயங்கர ஆப்டா இருக்கு இல்லையா? பட் நீங்க அதை சூஸ் பண்ணியிருக்கலாமே. தென் வை நீங்க அது வேண்டாம் அப்படின்னு திங்க் பண்ணது எதனால? சேம் திங் we are doing again and again. ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ மலையாளத்துல டிஃப்ரெண்டான ரூல்ஸ் எல்லாம் ஐம் கெட்டிங் லைக் தட் ரூல்ஸ் ஆல்சோ. பாவமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வில்லியா கேரக்டர்ஸா லீட்ஸா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சேருது. மலையாளத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ தமிழ்ல அந்த மாதிரி வரல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டீரியோடைப்ட் அந்த மாதிரி. அது இருக்கு அப்படின்ற அது சேம் திங் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அகைன். டிஃப்ரெண்ட். அதனால தான் அன்பறிவன ரொம்ப டிஃப்ரென்ஸான ஒரு கேரக்டர் டோட்டலா அது செய்தாங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் 100% ஐ வில் டூ இட். அதான் ஒரு கேப் வந்தது. அண்ட் மலையாளத்துல கொஞ்சம் படங்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவர் இங்கே கூப்பிடும்போது
டேட்ஸ் இஷ்யூ இருந்தாங்க, துபாயிலேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இப்ப தமிழ்ல அடுத்து நாங்க நிறைய பார்க்கலாம் அவங்கள இப்போ இல்லையா? கொஞ்சம் படங்கள் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஒர்க்கிங் வித் கமல் சார் பாபநாசம் டைம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த தூங்காவனம்லயும் கூட. ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ் சொல்லலாம். ஸோ அவர் எப்படி கேரக்டர் கன்சீவ் பண்ணுறாங்க, டெலிவர் பண்ணுறாங்க, எத்தனை டெடிக்கேட்டடாக, எத்தனை அந்த கேரக்டருக்குள்ளே ஸ்வெம்பிளிங்னா அதுக்குள்ளே போய் மைன்யூட் திங்ஸ் எல்லாம் அவர் மேக்கப் எல்லாம் தனியாக செய்வீங்க. அந்த இடிக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இல்லையா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம இன்ட்ரோகேஷன் சீனில் அதெல்லாம் செய்யும்போது சார் இங்கே பொட்டு சார் தான் ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு அந்த மேக்கப் எல்லாம் அவரே செய்வாங்க. ஸோ அந்த இன்வால்மெண்ட் எல்லாம் பார்த்து அற்புதமாக அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஆனா உங்களுக்கு பாபநாசம்ல டோட்டலா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், பட் தூங்காவனம்ல ஒய்ஃப் கேரக்டர் அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது? உங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்ல ரெண்டுமே. தட் இஸ் அதுலேயும் அடிக்கூடுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பயங்கர லவ்வான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, கொஞ்சம் செப்பரேட்டடா பட் குழந்தை இருக்கு அந்த மாதிரி ரோல் தான். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். ஸோ அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் சொல்லி கொடுத்து, ஸ்பெஷலி ஐ டப்ட் இன் பாபநாசம். தமிழ் அவ்வளோ நல்லதில்லை, இப்போ தான் கொஞ்சம் கூட படித்து வராங்க. ஸோ அதில் கூட அது சொல்லி கொடுத்து டப் பண்ணி எல்லாம் பாபநாசம் நல்லா இருந்தது. எங்களுக்கு படத்துல பார்க்கும்போது பெருசாலாம் ஒண்ணு தமிழ் அப்படி அதுக்கு பின்னாடி ரொம்ப பேர் ஒர்க் பண்ணாங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தமிழ் அந்த டைம்? ஒரு அசோசியேட் டிரெக்டர் இருந்தார், அந்த சுகா சார் தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டா டிக்ஷன் ஆக்சென்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆஃப் கோர்ஸ் கமல் சார் இருந்தாங்க. கொஞ்சம் டஃபா இருந்ததா? ஆக்சுவலி அந்த மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியாது, சீரியஸா பேசுறதுக்கு. இந்த கொலோக்கியல் லாங்குவேஜ்ல கிராமத்து லாங்குவேஜஸ் தமிழ்ல கேரளா கூட இருக்கு, காட்டயம் ஸ்லாங், திரிஷூர் ஸ்லாங், அந்த மாதிரி ஸ்லாங் எல்லாம் இந்த சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் தமிழ்ல. ஸ்பெஷலி இந்த அன்பறிவில லாங்குவேஜ் கொஞ்சம் அந்த கிராமத்தோட அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுவும் கஷ்டம் தான், பட் அது ரொம்ப கஷ்டம். அது நான் டப் பண்ணல. இது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி டப் பண்ணலாம். பட் ஆனா நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க, ஃப்ளூயண்டா இருக்கு. ஆக்சுவலா கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கத்துட்டு இருக்கீங்களா? இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும், நம்ம ரொம்ப ஃப்ளூயண்டா பேசணும். ஆக்சுவலி ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ். ரொம்ப பிடிக்கும். அந்த it's like a music, no? And it's a tune is very good, very respect ஆன language. எல்லாரையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுறீங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ அது ஐ லவ் த லாங்குவேஜ். அண்ட் நம்ம டான்ஸ்ல தியரி எல்லாமே தமிழ்ல தான் இல்லையா, கிருத்திஸ் எல்லாம் தமிழ்ல தான். ஸோ ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ். ஐ வாண்டட் டு நீங்களெல்லாம் பேசுகிற மாதிரி எனக்கு தமிழ் பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு. நான் படிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் நல்லா தமிழ் கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூல தமிழ் எங்களுக்கே வந்து தமிழ் அந்த கவிதாத்மகம் கவிதையெல்லாம் சொல்லி அப்படிதான் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா தமிழ்ல அடுத்த கவிதை கேட்குறோம், கவிதை பாட்டு எல்லாமே கேட்குறோம். யூ வெயிட் அண்ட் see. கண்டிப்பா. ஸோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். வாவ் சூப்பர். ஓகே. ஸோ இப்போ தமிழ் சினிமா மலையாளம் சினிமா அப்படின்னு பிரிச்சதெல்லாம் போக இப்போ எல்லாருமே எல்லா சினிமாவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தென் இங்கே இருக்க எல்லாருமே மலையாள சினிமா ரொம்பவே விருப்பப்பட்டு பார்க்குறோம், அங்கே இருக்கவங்க தமிழ் சினிமா பார்க்குறாங்க. பட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மலையாள சினிமாவில் பெரிய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மோகன்லால் சார், மம்முட்டி சார் கூட கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் நிறைய பண்ணுவாங்க. பட் இங்கே தமிழ் சினிமாவில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும், மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் எப்போயோ பிரித்து பார்த்துருக்கீங்களா? தென் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காது நினச்சிருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லைங்க. மலையாளம்னா சின்ன கேரளா தான் அண்ட் த க்ரௌட் இஸ் லிட்டில். தமிழ் அப்படி இல்லைல்ல, இட்ஸ் அ வைட். சென்னை இருக்கு, மதுரை இருக்கு, அது so many areas இருக்குல்ல. the crowd is also so big. அண்ட் சின்ன சினிமா பெரிய சினிமா கண்டன் அப்படி ஒன்றும் இருக்கிறதா நினைக்கவே இல்லை நான். தமிழ்ல கூட ஒரு டிபேட்டாவே இருக்கும். இப்போ மலையாளத்துல வந்து இப்போ ரீசெண்டா தொடரும் மூவி வந்துச்சு மோகன்லால் சார், அது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், பெரிய மாஸ் அப்படிலாம் இருக்காது. பட் இங்க வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் அப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே. சசிகுமார் சார் படம். ஓகே. ஸோ அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு? இல்ல, நதிங் லைக் தட். எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் வெரி குட். இட்ஸ் 100% a family oriented film. such a people அவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த படத்தை. ஸோ சேம் திங் கேரளாலே அது பெரிய ஹிட். கண்டிப்பா. நான் இப்போ நான் செய்து கொண்டு இருக்கிற படம் ஃபிலிமும் சசிகுமார் கூட தான், சசிகுமார் சார் கூட தான். உங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிம் சசிகுமார் சார் அவர் கூட தான் செய்கிறாங்க. இட்ஸ் நாட் ஹிஸ் பேர், இட்ஸ் எ கேரக்டர் ரோல், அதுதான் செய்துட்டு இருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு. ஓகே. விஜய் சேதுபதி சார்ஸ் ஃபிலிம்ஸ்,
ரஜினி சார் so many எல்லார் படத்துக்கும் எல்லா இடத்தையும் க்ரௌட் இருக்காங்க. ஸோ மலையாளம் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம், ஐ டோன்ட் திங்க் ஸோ. கண்டென்ட் எப்படி இருக்கோ, கேரக்டர்ஸ் எப்படி இருக்கோ, தி ஃபிலிம் எப்படி இருக்கும், தட்ஸ் இட். ஸோ த்ரிஷ்யம் 2 அங்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கே பாபநாசம் 2 நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நீங்களும் பட் அதுக்கான டிஸ்கஷன்லாம் அங்கே இருந்ததா? தமிழில் வந்து பாபநாசம் 2 பண்ணணும் அப்படின்ற அப்படி எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க நாம எல்லாரும். நான் ஸ்பெஷலி நான் மட்டும்தான், நானும் எஸ்தரும் மட்டும்தான் தமிழில் இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸ்பெக்டிங் பாபநாசம் இருக்கணும். ஸ்பெஷலி வி டிட் கன்னடாவில் திருஷ்யா 2 செய்தாங்க. ஆமா, திருஷ்யம் 2 வந்துருச்சு. திருஷ்யான்னு சொல்லுவோம், அதோட பேர் திருஷ்யா தான். திருஷ்யா கன்னடா. திருஷ்யா 2 வந்தாங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இது வரும்னு. தமிழ்ல இது வரல. இதுக்கு நோ ஐடியா. கமல் சார் கிட்ட கேட்கணும். கமல் சார் கிட்ட தான் கேட்கணும். ஓகே, நீங்க எனக்கா ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம், கேட்கலாம். என்ன ஜித்து சார் கிட்ட கேட்டாங்க இருக்கா? ஜித்து சார் ஓகே தெரியாது அப்படி சொல்லி விட்டாங்க. ஓ அப்படியா? கரெக்டா ஒரு உத்தரம் சொல்லல, யாருமே சொல்லல. பட் அங்க திருஷ்யம் 3 வேற இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எப்போ நானும் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், கதை எப்படி போகுது, எல்லாமே இருக்காங்க. ஜித்து சார் சீக்ரெட்டா வச்சிருக்காங்க, ஒண்ணுமே சொல்லல. பட் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் சூன். ஷூட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் சூன். கண்டிப்பா மேம். ஸோ இங்கே வந்து தமிழ் சினிமா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் பார்த்த அப்படின்னு சொன்னீங்க. ரீசெண்டாக தமிழில் நீங்கள் பார்த்த மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன? தமிழில் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சது. லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். அது ஒரு படம் 2 படம் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டோம். ஓகே, லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏதாவது பர்டிகுலராக ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் நேம்? ஒரு படம் 2 படம் சொல்றதுக்கு கஷ்டம்தான். ஐ வாட்ச் நல்ல ரிவ்யூஸ் படுற எல்லா படங்களும் ஐ யூஸ் டு வாட்ச். மலையாளம் இருந்தாலும், தமிழ் இருந்தாலும், கன்னடா இருந்தாலும் எல்லாம் பார்ப்பாங்க. பட் எப்போவும் எங்கள் மனசில் தமிழ் சினிமானா மனசில் ஓடி வர்றது சின்ன தம்பி, மன்னன், அதெல்லாம் நம்ம காலேஜ் டேஸில் அதெல்லாம் பார்த்து, அந்த பாட்டெல்லாம் பார்த்து. பிரபு சார் தான் திருஷ்யம் கன்னடாவில் நடிச்சது, என்னோட ஹஸ்பண்ட் ரோல் நடிச்சது. ஸோ எப்போ நான் சார்கிட்ட சொல்லுவேங்க, சின்ன தம்பி பிடிக்குன்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியும். அந்த பாட்டெல்லாம் இப்போவும் குஷ்பு மேம் அந்த பாட்டு, அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த காலத்தில் கார்த்திக் சாரோட ஃபிலிம்ஸ், பழைய கார்த்திக் சாரோட ஃபிலிம்ஸ், அர்ஜுன் சாரோட ஃபிலிம்ஸ், அந்த படங்கள் எல்லாம், கமல் சார் ஃபிலிம்ஸ், ரஜினி சார் ஃபிலிம்ஸ், அந்த காலத்தில் படங்களை தான் ரொம்ப மனசுல அப்படியே அந்த பாட்டுகள். இளையராஜா சார் மியூசிக், அந்த மாதிரி பாட்டு. இப்போவும் ஐ ஆல்வேஸ் ஹியர் மியூசிக். ஆஃப்கோர்ஸ் மியூசிக்கில் அந்த லிஸ்ட்டில் இளையராஜா ஹிட்ஸில் இந்த பாட்டெல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. என்ன பாட்டு உங்களுக்கு இளையராஜா சாரோட பாட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னா? இளையராஜா சார் மலையாளத்துலேயும் ரொம்ப பாட்டு செய்திருக்காங்க. ஒரு பாட்டு எப்படிங்க சொல்ல முடியும், எத்தனை பாட்டு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு பாட்டு, டெய்லி கேட்கறது. சின்ன தம்பியில எல்லா பாட்டும் எத்தனை பாட்டு இருக்கும், 4-5 பாட்டு இருக்கும் இல்லையா? ஒரு சிச்சுவேஷன், ஒரு சிச்சுவேஷன் வைஸ் அந்த சாங்ஸ், அது எல்லாமே அந்த லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். அந்த காலத்துல சினிமா தான் மனசுல அப்படியே இருக்கு. அந்த ஒரு கேரக்டர்ஸும் சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ரியலி என்ஜாய் தமிழ் ஃபிலிம்ஸ். அப்படிதான் கொஞ்சம் தமிழ் கத்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த தமிழ் சினிமா பார்த்துதான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, சோ ரீசெண்டா இப்போ கிழக்கு வாசல் எல்லாம் இல்லையா, கிழக்கு வாசல் கார்த்திக் சாரோடது. ஓகே, அந்த படம் அந்த படம், அந்த படத்துல பாட்டுங்க. நீங்க சொல்ற நிறைய படம் நானே பார்த்தேன். நீ சின்ன பொண்ணு இல்லையா, அதனால யூ கோ அண்ட் வாட்ச் ஆல் தட் ஃபிலிம்ஸ். ஓகே, so many films. ஓகே, நிறைய படங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஜீத்து ஜோசப் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, பாபநாசம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் தான் வந்து பண்றதா இருந்தது, அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற விஷயம். அது உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? அப்படி தெரியும். நானே பாபநாசத்துல இருக்கிறது எனக்கு லாஸ்ட் தான் தெரிஞ்சது. ஓ அப்படியா? ஓகே, ஆக்சுவலி பாபநாசம் ஃபர்ஸ்ட்ல அப்படி கேட்டாங்க, ரஜினி சார் செய்கிறாங்க பாபநாசம்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் கேட்டாங்க. ஜித்து சார் சொன்னாங்க மலையாளத்துலேருந்து யாரும் இல்லை, எல்லாம் நியூ, எவ்ரி திங் இஸ் நியூ காஸ்ட். ஸோ அப்படியே விட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங், என்னோட ரோல் யாரு செய்வாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பேரெல்லாம் வந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங், ஓகே யாரு செய்யும் அது பார்க்குறோம், அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஷூட்டிங் தொடங்குறதுக்கு ஒரு 1 month பிஃபோர் தான் ஜித்து சாரை கால் பண்ணி சொன்னாங்க, வெல்கம் டு பாபநாசம். அப்போ எனக்கு பாபநாசம் அந்த பேர் தெரியாது. அப்போ கேட்டாங்க வாட் கேட்டாங்க, திருஷ்யம், வெல்கம் டு தமிழ் திருஷ்யம். அந்த மூமெண்ட் ஆல்வேஸ் ஐ ட்ரெஷர் த மூமெண்ட். ஸோ சர்ப்ரைஸாக இருந்திருக்கலாம், நம்ம தான் தமிழ்லையும் நெவர் யாரும் இல்லை அப்படி சொன்னாங்க. ஸோ நெவர் எவர் எக்ஸ்பெக்டட் நான் இருக்குன்னு. தேங்க்ஸ் டு ஜித்து சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆஃப்கோர்ஸ் கமல் சார்.
ஐ திங்க் அந்த படம் ஆஃப்டர் ரிலீஸ் உங்களுக்கு பயங்கர ஒரு ரீச் வந்திருக்கும். தென் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. அதான் நான் சொன்ன அதே ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி. அப்படிதான். ஆனா இங்க இருந்ததில்ல. அந்த டைம்ல துபாய்ல இருந்தாங்க. அதனால ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியல அந்த டைம்ல. ஓகே. கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இல்ல கூட வந்திருந்தாங்க. இப்போ நீங்க துபாய்ல இருந்தீங்க இல்லையா? ஸோ அப்ப நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். அதுல மிஸ் ஆனது நெறைய இருக்கு. தென் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அங்க இருந்தப்ப எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் அத மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்ப ரெக்ரெட் பண்றேன் அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபிலிம்? ஒரு கிலோ லைஃப்ல நமக்கு என்னதோ நமக்கு அது கிடைக்கும். வாவ்! சூப்பர். ரிக்ரெட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அது நமக்கு இல்லது இல்ல. அதுதான். ஸோ நெவர் ரிக்ரெட் ஃபார் அது இருந்திருந்தா கிடைக்கும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. இல்ல. ஸோ ஓகே. ஒரு சின்ன செக்மெண்ட் என்கிட்ட ஒரு 3 ஃபோட்டோஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் மெமரிஸ் ஷேர் பண்ணலாம். அவங்கள பத்தி அவங்கள பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு மெமரி. மம்முட்டி சார். மம்முட்டி சார். மம்முட்டி சார் கூட நான் 3 ஃபிலிம் செய்திருக்காங்க. வருஷம்னு ஒரு படம். அதில் அவர் பொண்டாட்டியா நடிச்சிருக்காங்க. புள்ளிக்காரன் ஸ்டாரான ஒரு படம் செய்தாங்க. அதில் அவரோட லவராக நடிச்சிருக்குது. அப்புறம் சிபிஐன்னு ஒரு சிபிஐயோட சீரீஸ் தான் சிபிஐ 5. அதில் சார்ட் ஆஃப் அ கிரிமினல் நான் அவர் போலீஸ் அந்த மாதிரி செய்திருக்காங்க. மோர் தென் தட் இஸ் a வெரி குட் ஹியூமன் பீயிங், a குட் வெல்விஷர். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தா மம்முட்டி சார் இருக்கும். அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. நமக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தால், கொஞ்சம் விஷமம் இருந்தால், ஸோ ஹீஸ் தேர் ஃபார் எதோ ப்ராப்ளம் இருந்தால் ஒரு கால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெளிய ஆளும் இருக்கும் இல்லையா? கால் பண்ணுறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி. சூப்பர். அடுத்து இவர் லால் சார். லால் சார் கூட ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நம்ம டோன்ட் வரி யூ கேன் டூ இட், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஆப்போசிட் நிற்கிற ஆர்டிஸ்ட்க்கு நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது கொடுத்து அவரை கான்ஃபிடென்ஸ் வைக்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். ஓகே. மோர் தேன் ஹீஸ் எ குட் வெரி கூல், வெரி பாசிட்டிவ் பர்சன். அந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் தேஷம் வராது யாருக்கிட்டேயும். வெரி வெரி கூல் பர்சன். ஹீ ஹேண்டில்ஸ் திங்ஸ் வெரி வெல். வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஹீ ரீட்ஸ் அ லாட். அவர்கிட்ட பேசினா வீல் கெட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங் அந்த மாதிரி. அண்ட் நம்ம சின்ன சின்ன காரியங்கள்லாம் மற்றவரெல்லாம் ஒரு சின்ன காரியம் நினைக்கிறது, ஓகே லீவ் இட், அந்த மாதிரி ஹீஸ் நாட் லைக் தேட். எஸ்பெஷலி ஐ ஹேட் அ டான்ஸ் ப்ரொடக்ஷன் அபவுட் தேவ பூமிகான்னு கேரளா ஸ்டேட்டுக்கு வேண்டி செய்தாங்க. அதில் ஒரு மலையாளி டோட்டல் என்டையர் 1 hour ஷோவில் ஒரு மலையாளி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க க்ரௌடுக்கிட்ட. அது என்டையர் திங் எல்இடியில் வருவாங்க, அந்த வாய்ஸ் வருவாங்க, பிக்சர்ஸ் வருவாங்க, பட் அவர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது 100% ஹீ டிட் ஃபார் மீ. ஒரு 4-5 hours இருந்து அது ஃபுல் ப்ராஜெக்ட் டப் பண்ணி கொடுத்தாங்க. யாரும் கொடுப்பாங்க? ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லவ் டுவர்ட்ஸ் ஆர்ட், லவ் டுவர்ட்ஸ் த ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேல்யூ கொடுத்து தான் அவர் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள். ஸோ நெக்ஸ்ட் இவர் கமல் சார். கமல் சார் எப்போது நான் அவரோட எனக்கு ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் கமல் சாருக்கு. சச் எ குட் ஆக்டர், சச் எ குட் டான்ஸர். எல்லாமே அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் மோர் தேன் திஸ் டைம் பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் கூட எனக்கு சொல்லலாம். அந்த மாதிரி பிக் ஃபேன். மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. எல்லா ஃபிலிம் கமல் சாரோட தான். கமல் சாரோட அவ்வேஷன் முகி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு படம் சொல்ல முடியாது. சிலங்கையொலி, அதுதான் ஐ திங்க் தட் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் கமல் சார். இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த தியரி சொல்லி கொடுக்கறது, ஒரு டான்ஸ் டீச்சரோட மேனரிசம்ஸ், அல்ல டான்ஸரோட மேனரிசம்ஸ், டான்ஸ் செய்யும்போது ஒரு ரீதி, அது எல்லாமே கேரக்டரைசேஷன் எல்லாம் எவ்ரி ஃபிலிம்ஸ், ஒரு ஃபிலிம் சொல்ல முடியாது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதிர்க்காங்க. ஸோ இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட், கிரேட். அவர் ஒரு குரு மாதிரி. எனக்கு ரெஸ்பெக்ட் ஹிம் லைக் தட். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப அழகாக நான் கேட்டதுக்குலாம் பதில் சொல்லிட்டீங்க. அண்ட் தென் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் நீங்கள் பார்க்குற ஒரு டிஃப்ரென்ஸ் தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, சவுத். ஓகே சார். ஓகே, ஆல் இண்டஸ்ட்ரி. பட் தமிழ், மலையாளம் இது ரெண்டில் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்ன? Only language. Only language. Or directors, the camera, the script, everything is the same. There is no much difference. Mainly the language. அப்புறம்
பண்டு காலத்தில் இட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். இப்போ நான் செய்து வரும்போது, இப்போ ரீசெண்ட்லி செய்யும்போது ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். ஒன்லி த லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கேரக்டர்ஸ் கன்சீவ் பண்ணுறது, பேசுறது, எவ்ரி திங் இஸ் த சேம். ஓகே. ஸோ சேம் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு நத்திங். ஐ தெரியல. டோன்ட் ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ். அண்ட் தமிழில் வந்து இப்போ நிறைய டைரக்டர்ஸ், இப்போ டெபியூட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. தென் நீங்கள் வந்து தமிழில் இந்த ஒரு டைரக்டரோட எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா? இப்படி ஒரு ஆளை சொல்ல முடியாது. நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல கண்டென்ட், நல்ல டிரெக்ஷன் யார் இருந்தாலும் ஆஃப்கோர்ஸ் அதில் ஒர்க் பண்ணணும். எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் எக்ஸ்பெக்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஆல்சோ லைக் தட். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், பர்சனலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தமிழில் எனக்கு பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தமிழ் மூவிஸில் ஏதோ ஒரு படத்தில் எனக்கு பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும்? ஆஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிக்டான கேரக்டர் ஆல்வேஸ் அது மனசில் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரிக்ட் கூட லிட்டில் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனி கேரக்டர்ஸ் கொஞ்சம் பாவம்னா ஒன்றுமே செய்யாததில்லை. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எந்த ரோல் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. பட் ஷுட் பி சம்திங் டு டூ, அவ்வளோதான். ஓகே, வா, சூப்பர் மேம். ஸோ நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் லிட்டில் டாக்ஸ். ஓ, தேங்க்யூ.